ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சினிமா ஆப்ஷன். கமல்ஹாசன் சமீபத்தில் தக்லை படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் தமிழில் இருந்து தான் கன்னடம் பிறந்துச்சு அப்படிங்கிற பேச்சுக்கு இப்போ பல சர்ச்சைகள் கன்னட அமைப்புகள் எல்லாம் எதிர்த்துட்டு வராங்க. கமல்ஹாசன் கூடி சீக்கிரம் 24 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பல போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவிச்சுட்டு வந்த நிலையில் கன்னட முதல்வரில் இருந்து அரசியல் கட்சிகள் அப்படின்னு கமல்ஹாசனுக்கு பல எதிர்ப்புகள் அங்கே இப்போ தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னடா ஃபிலிம் கார்பரேஷனுமே கூட கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்டு ஆகணும் அப்படின்னும், அப்படி இல்லைன்னா தக்லை படத்தை கன்னடாவில் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. கமல்ஹாசனும் வந்துட்டு இருக்க சர்ச்சைகளுக்கு எல்லாமே தப்பு பண்ணியிருந்தா தான் நான் மன்னிப்பு கேட்கணும், அன்பா சொன்னதுக்கு நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லி வந்துட்டாரு. இந்த நிலையில் கனடாவில் தக்லை படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுக்காக கனடா ஃபிலிம் கார்பரேஷன் கூட்டத்தை நடத்துகிறாங்களாமா. அது இந்த கூட்டத்தில் கனடாவில் தக்லை படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறவங்களும் கலந்துக்கிட்டு பேச போகிறாங்க. தக்லை படம் ஜூன் 5ஆம் தேதி கனடாவில் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தக்லை படத்துக்கு யாரெல்லாம் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.